கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ஆகாப் 2:19 படிக்கலாம். களஞ்சியத்திலே விதையும் தானியமும் களஞ்சியத்திலே விதையும் தானியமும் திராட்சை செடியும் ஒரு மாதள மரமும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. இன்று முதல் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்குது, களஞ்சியத்திலே தானியம் விதையும் திராட்சை செடியும் மாதள மரமும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் என்று இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனவர் நம்மளுக்கு இந்த வாக்குத்தத்தம் இந்த நாள் சொல்கிறாரு. இந்த நாள் நம்ம கேட்கலாம், களஞ்சியத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற எண்ணெய் மாவு பானைகள் ஆசீர்வாதம் நம்ம இல்லைன்னு சொல்லாத இங்கே சொல்லப்படுது. களஞ்சியத்திலே விதையும் தானியமும் திராட்சை செடியும் மாதள மரமும் ஒலிவ மரமும் கனி கொடுக்க இன்னும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரல, உங்களோட எல்லாத்தையும் நீங்கள் வறட்சியாக காண்றீங்க, இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அநேக நேரத்தை நம்ம யோசிக்கிறோம். கடவுள் ஆண்டவர் நம்மளுக்கும் இந்த நாள் சொல்கிற அந்த வார்த்தையும் அதே போல தான். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வறட்சியாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டமாகவே நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லா போராட்டங்களையும் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றையும் மாதளம் மரம் செடி கொடுக்கவில்லை. மாதளம் செடி பார்க்குறோமா, ஒலிவ மரம் சொல்லி பார்க்குறோமா, அதுவும் கனி கொடுக்கவில்லை. திராட்சை செடி அதுவும் இன்னும் உங்களுக்கு கனி கொடுக்கவில்லை. ஆனாலும் உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் அப்படின்னு யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தராகிய நம்மளுக்கும் சொல்லுகிறார். நம்ம வறட்சியான நிலைமையில் நம்ம இருக்கிறோமா, கஷ்டமான நிலைமையில் நம்ம இருக்கிறோமா, கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுக்குவார். அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்கும்? ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அங்கே நம்ம பார்க்குறோம், ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு, அவர் என்ன பண்ண, மழையே வரல, என்ன பண்ணது, மழையே இல்லை, தண்ணியே கிணத்துல இல்லை. ஆனாலும் அவர் விதைக்கும் போது அவர் என்ன பண்ணாராம், 100 மடங்கு அவர் என்ன பண்ணாராம், அறுவடையை கண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே போல் அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி பார்த்தா இந்த வசனத்தை பார்க்குறோம். ஆகாப் அதிகாரத்தில் 2:19 அங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்குது, வறட்சியாக காணப்பட்டார்கள். ஏன் வறட்சியாக காணப்பட்டாருன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்துக்கு திருப்பி கொண்டு போய் 70 வருஷம் கொண்டு போய் அவங்கள அடிமையாக வைத்திருந்தார்கள் அங்கே இருக்கிற அந்த ராஜாக்கள். அப்போ அந்த சமயத்தில் இவங்களுக்கு அங்கே பசியும் பட்டினியும் வறுமையும் அங்கே வெள்ளாமை செய்யும் போது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அவங்க எகிப்து தேசத்தில் போய் வாழ்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. ஆனாலும் கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஆனவர் அந்த மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையான கதையை சொல்றாரு. என்ன கதை சொல்றாரு? நீங்கள் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு களஞ்சியத்தில் விதையும் தானியத்தின் திராட்சை செடியும் திராட்சை பழங்களும் மாதுளம் பழங்களும் ஒலிவ மரங்களும் நீங்க என்ன காணவில்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மளோடு கூட என்ன பண்ணுவார், பலப்படுத்துவார். அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குது, அங்க என்ன பண்ண ராஜா ஆபிரகாமோட மகன் அடையா ஈசாக்கு என்ன பண்ணாரு, அந்த ஊர்ல மழையே இல்லை, தண்ணி அங்கங்க களத்துல கூட வற்றி போச்சு. ஆனாலும் இவர் வெள்ளாமை பண்ணும்போது அங்க ஆசீர்வாதங்கள் வந்தது. அதே போல கர்த்தர் நம்மளோட கூட இருந்து இந்த நாள் கேட்கிற நம்ம சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனையோடு இருக்கீங்களா, நன்மையே வர மாட்டேங்குது, ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையில போராட்டமா இருக்குது, கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நம்ம சோதித்து நம்ம சோர்ந்து போயிடுவோம். கஷ்டம் நம்ம அதை ஜெபிக்க முடியாம நிலைமையில உட்காந்துருப்போம். ஆண்டரை பத்தி நம்ம சபைக்கு போக முடியாத நிலைமையில் உட்காந்துருப்போம். ஆண்டருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய முடியாத நிலைமையில் நம்ம இருக்கலாம். நீங்கள் புதுசாக கேட்குறீங்கன்னா, நாங்கள் எங்கே போனாலும் எங்களோட வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்குது, நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்லி உங்களோட நிலைமையை மோசமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவர் இடத்துல வாருங்க, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் செய்வார். அந்த இஸ்ரவேல் மக்கள் அங்கே அடிமையாக கடந்தார்கள், கஷ்டமாக இருந்தார்கள், வறுமையாக இருந்தார்கள், அவங்களுக்கு சாப்பிடக்கூட கஷ்டப்பட்டார்கள். அங்கே என்ன பண்ணுறாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவேன் சொன்னார் அந்த வார்த்தை. அதே போல கர்த்தர் இந்த நாள் நீங்க கேட்குறீங்கன்னா உங்களுக்கும் கர்த்தர் என்ன பண்ணாராம், ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க முதலாவது என்ன பண்ணணும், நம்ம மனதில் விசுவாசம் இருக்கணும். நம்ம விசுவாசத்தை என்னைக்கும் தளர விடக்கூடாது, நம்பிக்கை என்னைக்கு விட்டுவிடக்கூடாது, ஆண்டவர் மேல உறுதியா இருக்கணும், அவருக்காக வைராக்கியமா வாழணும். அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகாப் 2:19 இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க. இந்த யூடியூப்பை பார்க்கும்போது ஒரு வாட்டி நான் 2 வாட்டி கேளுங்க, அது என்ன அந்த வார்த்தை சொல்லுது, அதுபடி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு உங்களை பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you everyone. Praise the Lord.